அல்லேலூயா சொல்லுங்க. அதனால RSS காரங்களோ பிஜேபியோ இந்து முன்னணியோ யாரையும் நம்ம சத்துருவா நினைக்க கூடாது. அவங்க நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள். அவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவங்க அறியாமையினால மத வைராக்கியத்தினால ஒருவேளை நம்மளை எதிர்க்க கூடும். ஆனா நாம் அவங்களை நேசிக்கணும், அவங்கள சகோதரர்களா நம்ம நினைக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் அவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார், அவங்களும் ரட்சித்து சாட்சியாய் மாற்றுவார். இங்க பாருங்க, RSS கொண்டு வந்து இன்னைக்கு இயேசு சாட்சியா வச்சிருக்கிறார். இவர் பார்க்கறது அப்படி இருக்கிறாரு. இவர் வந்து கலெக்டருக்கு பிஏவா இருக்கிறாரு. கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்போம். சுருக்கமா சொல்லுங்க. எனது பேர் செல்வராஜ், அப்பா பேர் நீலகண்டன். நான் வந்து பிறப்பால் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். கோடியில் எனது சொந்த ஊர். ஆனால் இப்பொழுது மனைவி ஊரான சேன உலகில் தங்கியிருக்கிறேன். நான் வந்து படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு RSS, விஸ்வ இந்து பரிஷத் இதுல எல்லாம் அதிகமான ஈடுபாடு உண்டு. இளம் வயதிலிருந்து எப்படியாவது சரி இந்திய நாட்டை வந்து இந்துக்கு சொந்தமாகி காட்டணும், கிறிஸ்தவர்கள்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இவங்களை துரத்தணும், வெள்ளைகள் போன உடனே இவங்க போயிருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த மத வைராக்கியத்திலே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். தினசரி ஒரு இந்து கோயிலுக்கு போயிருவேன் எப்படியாவது சாமி கும்பிடுவதற்காக. இப்படியா இருக்கும்போது கல்லூரி படிப்பை திருச்செந்தூர்ல நான் முடித்தேன். இங்க இருக்கும்போது RSS அதிகமான ஈடுபாடு கிடைத்தது. இந்த நேரத்தில் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு இந்து சமய சொற்பொழிவுகள் எல்லாம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்தேன். இப்படியான காலகட்டத்தில் சமய சொற்பொழிவு சொல்லும்போது சொல்லுவேன், என்னைக்கானாலும் திருமணம் செய்த ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து இந்துவை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சவால் விட்டெல்லாம் நான் பேசின காலங்கள் உண்டு. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கடைசியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பு அதிகமாக இருந்ததுனால நான் சென்னை பட்டம் செல்ல வேண்டியிருந்தது. சென்னையில போய் குடிக்கு அடிமையானேன். அதிகமான மதுபானத்திற்கு அடிமையாகி அதன் வழியாக எனக்கு தீராத வயிற்று வலி, ஒத்த தலைவலி எல்லாம் வந்து சுமார் 15 ஆண்டுகளாக மிகவும் கஷ்டப்பட்டேன். டாக்டர்கிட்ட காட்டும்போது சொல்லுவாங்க, இன்னும் சில நாட்களும் செத்து போவ அப்படின்வாங்க. எனக்கு முடியாத சூழ்நிலையிலே கடைசியாக சௌதாப்பேட்டை ரயில்வே லைனிலே இரவிலே தற்கொலைக்காக படுத்து விட்டேன். அதுல இருந்து இப்படி தப்பி விட்டு விட்டேன். ஆனால் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் எனக்கு அரசாங்கத்தில் பணி கிடைத்து இதே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பணி அமர்த்தப்பட்டேன். இங்கு வந்த பிறகு எனது மத வைராக்கியம் போகவில்லை. நான் இங்கு பணியில் வந்து சேர்ந்த சில மாதங்களிலே இதை இயேசுடைய தேவனுடைய வீடு கட்டும்படியான அந்த கட்டுமான பணிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்ததனால் அதை ஆய்வு செய்வதற்காக 2 பேரை அனுப்பி வைத்தது அரசு. அதில் நானும் ஒருவர் RCஐ சார்ந்தவர். இங்க வந்து எப்படியாவது இதை இடிச்சு தள்ளியனுள்ள ஒரு வைராக்கியத்தோடு நான் அரசு ஜீப்பிலே வந்தோம். வந்து இங்கெல்லாம் அளவெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சரியாக இருந்தது. முடித்து விட்டோன்னே என்னோட வந்து RC சார்ந்தவர் அண்ணன் போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அண்ணன் என்ன ஜிபி பக்கத்தில் என்ன வந்து கூப்பிட்டு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த கோபத்தை எல்லாம் இப்போது நேரடியாக திட்டி தீர்த்தேன். முழங்கால் படி வேற எவனையாவது போய் பாரும், எனக்கு வந்து கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வசதி திட்டினேன். அதோட அண்ணனவர்கள் சென்று அவருக்கு மட்டும் ஜெபித்து விட்டார்கள். அதனால வந்து நான் திரும்பி வந்து விட்டேன். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் திருமணத்தின் சேந்தமங்கலத்தில் ஒரு இந்து ஆலயத்தை புதுப்பிப்பதற்காக சில லட்சம் ரூபாய்களை செலவு செய்து செப்பனிட்டு இன்னைக்கு கல்வெட்டு அங்கே இருக்கிறது. அது மட்டுமில்ல அருகில் ஆத்தூர்ல CSI சபை கட்டுவதற்கு வரும்பொழுது அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது எதிர்த்து எழுதி அதை அனுமதி கிடைக்காமல் நிறுத்தி வைத்திருந்தார்கள். இப்படியாக பல இடங்கள் எங்கிருந்தாலும் இந்து சமயத்திற்காக என்ன செய்யணுமோ செய்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்காக இவ்வாறாக எல்லாவற்றையும் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். கடைசியாக ஒரு வழியாக பெரியவர்கள் பேசி ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணத்துக்கு எனக்கு சம்மதித்து வைத்தார்கள். அதன் மூலமாக நான் அதை ஏற்றுக்கொண்டு கடைசியாக தேவாலயத்தில் சென்று திருமணம் முடிக்காமல் கல்யாண மண்டபத்தில் வைத்துதான் திருமணம் முடித்தேன். இப்படி அவர்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காலத்தில் நாங்கள் ஆழ்வார்த்திணையிலே குடியிருந்தோம். இப்படியா மிகவும் அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலகட்டத்தில் தான் நான் ஒரு நாள், ஒரு முக்கியமான நாள் என் வாழ்விலே நான் கண்ட மறுமலர்ச்சி தெய்வமான இயேசு கிறிஸ்து அறிமுறை எனக்கு ஒரு வாய்ப்பை பெற்று தந்தார். 1995 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அந்த ஒத்த தலைவலில் நான் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டு இந்த புத்தாண்டை எப்பொழுதும் போல நான் திருச்செந்தூர் கோயிலில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக பைக்கிலே இந்த வழியாக திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை வழியாக நான் வந்து கொண்டிருக்கும் போது மதிய வேளை குறும்பூர் சந்திப்பில் வரும்போது மனதில் ஒரு எண்ணம் வந்தது. எங்கெல்லாமோ கிறிஸ்தவர்கள் சாட்சி வருகிறார்கள், அதை வேடிக்கை பார்த்து விட்டு நாம் செல்வோம் என்று சொல்லி
நான் இதே 4 மாடி இயேசுடைய அப்போது அந்த பந்த மண்டபத்தில் புத்தாண்டு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதுக்காக பைக்கை கொண்டு போய் ஓரத்தில் நிறுத்திவிட்டு கடைசி நபராக மாமரத்தின் கீழ் இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் சகோதரர்கள் ஏதோ வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் என்று சொன்னதை நான் மைக்கு மூலமா கேட்டேன். சுமார் 40,000க்கு மேல கூட்டம். அப்புறம் நான் கண்களை கூட மூடாமல் ஒரு வேடிக்கையாக சொன்னேன், ஆமா பெரிய கர்த்தரான், எனக்கு தீராத வயிற்று ஒத்த தலையை தீர்க்கட்டும் என்று சொல்லி வெளியே கூட சத்தம் இல்லாமல் சொன்னேன். அப்பொழுது அதே சமயத்திலே மைக்கில் அன்பு சகோதரர் அண்ணன் அவர்கள் சொல்வார்கள், ஆண்டவர் ஒரு பெயரை திரும்ப திரும்ப காண்பிக்கிறார். யார் இந்த செல்வராஜ்? செல்வராஜ் என் தீராத வயிற்றுகளையும் ஒத்த தலைவலியும் கர்த்தர் நீக்கி போடுகிறார் சொன்னார்கள். அதே நேரத்தில் என்னை யாரோ பின்னாலே தொடுவது போன்ற ஒரு உணர்வு வந்தது. திரும்பி பார்த்தேன், யாரும் இல்லை. அதே மாதிரி முன்பக்கத்திலும் ஒரு உரசல். அண்டையிலிருந்து நான் கூட திரும்ப மேடைக்கு போகாமல் இதனை நம்பிக்கை கொள்ளாமல் திரும்ப நான் வெளியே வந்து விட்டேன். வலது பக்கம் சென்றால் திருச்செந்தூர், இடது பக்கம் சென்றால் என் வீடு. எப்படிதான் என்னை அறியாமல் பைக்கை ஓட்டிக் கொண்டு நான் வீட்டுக்கு சென்றேன் என்பது எனக்கு தெரியாது. என் மனைவி கேட்டால், திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னீங்களே, நெற்றிலே ஊழல் சந்தனத்தை எல்லாம் காணலே என்று சொன்னார்கள். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் அண்டையிலிருந்து என் பிடிப்பழக்கம் அதிலிருந்து போய்விட்டது. வாரத்துக்கு 3 தடவை வரக்கூடிய தீர வயிற்று வலி அதோடு நின்று விட்டது. இன்றைக்கு வரை அந்த வயிற்று வலி வரவில்லை. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து அற்புத சுகம் கிடைத்தார். எப்படியாவது என் மனைவியை இந்துவா மாற்ற வேண்டும் என்று பல வழியில் ஆலயங்களுக்கு போவதற்கு தடையெல்லாம் விதித்து அவளை நிறுத்தி வைத்திருந்தேன். ஆனாலும் கூட கர்த்தர் என்னை சந்தித்து அவரது பிள்ளையாக மாற்றினார். மெய்யான தெய்வம் இயேசு என்பதை அதன் முன் உணர்ந்து ருசித்து இன்றைக்கு அவருக்காக எவ்வளவு ஓட வேண்டுமோ அவ்வளவு தூரம் ஓட வேண்டும். அரசாங்க பணியில் இருந்தாலும் கூட அவரை பற்றியே தான் பெரிய அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டும் உள்ள ஒரு வாஞ்சி எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் நடந்து கொண்டிருக்கிறேன். எனது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் முதலாக இருந்தாலும் உலக ரீதியாக மரியாதைக்கு அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதல் தொடர்ந்து தான் எனக்கு உறுதுணையா இருக்கிறது. இயேசுடைய குடும்பத்தில் நானும் இப்படியா இருந்து ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு வாஞ்சி எனக்குள் இருக்கிறது. கர்த்தர் எப்படியாக ஒரு RSS விசுவந்த பட்சத்திலிருந்து மட்டுமல்லாமல் அன்றைக்கு நான் செத்திருந்தால் என் கல்லறையிலே சூழாய்த்து நாட்ட வேண்டும் என்று அப்பாவிடம் சொல்லியிருந்தேன். அந்த அப்படின்னு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மாற்றி சூழாயுதம் நிரந்தரம் அல்ல, நான் சிந்திய ரத்தம் வந்த வழி சிலுவைதான் உனக்கு நிரந்தரம் என்று சொல்லி சிலுவை காண்பித்த இயேசுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தன் மனைவி ஒரு கிறிஸ்தவளை கல்யாணம் பண்ணி இந்துவா மாத்த நினைச்சிருக்கிறார். இயேசு கிட்ட சவால் விட்டா அவ்வளவுதான். பாருங்க, ஆண்டவர் அவரை மாற்றி ஊழியக்காரராக கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஆமென். சவால் விடுற ஆளுன்னா இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு கிட்ட சவால் விட்டு பார்க்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அவனை சாட்சியா மாத்திருவாரு, இல்லன்னா அவன் இல்லாம போயிடுவான் அவனை. அதான் 2ல 1 நடக்கும். சகோதரர் பாருங்க, இன்னைக்கு சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சி 2 வியாதியை சொல்லி சுகமாக்கினார். 2 வியாதியும் அவர் விட்டு போய்விட்டாரு. 15 வருஷமா இருந்த வியாதி. எனக்கு எத்தனை அற்புதமான சாட்சிகள். ராமசாமியை பெயர் சொல்லி அழைச்சி அவருக்கு அந்த வியாதியை குணமாக்கினார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. God bless you. God bless you.